Hi friends, welcome back to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பரான டேஸ்ட்டில் தந்தூரி சிக்கன் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து தந்தூரி அடுப்பு எதுவுமே தேவையில்லை, நம்ம வீட்டிலையே இதை சூப்பராக பண்ணலாம். இப்போ சூப்பரான இந்த தந்தூரி சிக்கனை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்காக நான் வந்து 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து நீங்கள் கடையில் வாங்கும் போதே இந்த மாதிரி கீரல் போட்டு வாங்கிக்கோங்க, அப்போ தான் மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கும். இப்போ இந்த சிக்கனோட காரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இதோடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு லெமன் எடுத்து நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெமன் ஜூஸையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நான் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ஆர்கானிக் ஃபுட் கலர் தான். நீங்கள் கடையில் போயிட்டு ஆர்கானிக் ஃபுட் கலர் வேணும்னா அவங்க கொடுப்பாங்க. இது வந்து ஒரு 2 ட்ராப் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இதோட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இருக்கும். எல்லாம் சேர்த்துட்டு இப்போ சிக்கனை வந்து நம்ம இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்துட்டு இப்போ வந்து குறைஞ்சது ஒரு 2 இல்லை 3 மணி நேரத்துக்கு நம்ம ஊற விடணும். நான் வந்து இன்றைக்கி 1 மணி நேரம் தான் ஊற விட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வந்து சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போது நல்லா ஊறின இந்த சிக்கனை வந்து நம்ம இந்த பாத்திரத்தோடையே எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து சிக்கனை மிக்ஸ் பண்ணுறப்பவே கொஞ்சம் அகலமான பாத்திரமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போது இந்த சிக்கனை நம்ம ஸ்டவ்வில் வச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம வந்து இந்த ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே அடுத்த பக்கமாக திருப்பி போடணும். இது மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு இதையும் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டுட்டு வேக விட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் வந்து சிக்கன் குக்காக இருக்குது. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது சிக்கன்லேருந்து இந்த அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம சிக்கனை வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம இப்போ குக் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நம்ம வந்து ஃப்ளேமை வந்து மீடியமாகவே வச்சுட்டு தான் பண்ணணும். அப்போ தான் சிக்கனும் பெரிய பீசஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக குக் ஆகி வரும். அந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கன் பீசஸ் உள்ளேயும் நல்லா இறங்கி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நம்ம மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு சிக்கனை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இது வந்து கரெக்டாக 15 நிமிஷம் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்காக பண்ணுற அந்த கம்பியை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாமே எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம தந்தூரி சாப்பிட்றப்ப அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஒன்று வரும், நல்ல ஒரு ஸ்மெல். அதுக்காக தான் நம்ம இப்போ ஸ்டவ்வில் இந்த மாதிரி இந்த சிக்கனை வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கிறோம். இதை வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா சுட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த பக்கமும் திருப்பி அதையும் நல்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா சிக்கன் பீசஸையுமே இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா சிக்கன் பீசஸையுமே இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
இப்போ எல்லா பீசஸையுமே நம்ம வந்து பிளேட்டில் வச்சதுக்கு அப்புறமா இது மேலே வந்து இப்போ நம்ம கொஞ்சமாக உருக்குன பட்டர் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பட்டர் அப்ளை பண்ணும்போது சிக்கன் வந்து ட்ரை ஆகாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக உருக்குன பட்டர் எடுத்து இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீசஸ் மேலேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லா சிக்கன் பீசஸ் மேலேயுமே பட்டர் அப்ளை பண்ணிட்டேன். இப்போது இந்த தந்தூரி சிக்கனை வந்து நான் வந்து மயோனைஸ் அப்புறமா நம்ம தந்தூரிக்காகவே பண்ணுவோம்ல புதினா சட்னி அதோடவும் தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த புதினா சட்னியும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணது தான். இந்த தந்தூரி சிக்கனை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஹோட்டலில் வாங்குகிற அதே டேஸ்ட் அதே ஃப்ளேவர்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். டேஸ்ட்டில் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. சூப்பரான இந்த தந்தூரி சிக்கனை வந்து நீங்களும் ரொம்பவே ஈஸியான முறையில் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.